Hi friends, welcome to Taste Buds Sophie's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹோம்மேட் பீட்சா. எப்படி வீட்டிலேயே வந்து அவன் இல்லாமல் எப்படி பீட்சா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பீட்சாவோட சேர்த்து நம்ம ஒரு ஹோம்மேட் பீட்சா சாஸ் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் ப்ளஸ் ஒரு ஹவாயியன் ஃப்ரூட் பீட்சா பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக, க்ரன்ச்சியாக அண்ட் கிறிஸ்பியாக ஒரு பீட்சா ரெசிபி. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற அளவு ஒரு 3 மீடியம் சைஸ் பீட்சாஸ் பண்ணுற அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சப்பாத்தி மாவு இல்லைன்னா எனி அதர் ஃப்ளார், மல்டி பர்பஸ் ஆட்டா இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் மைதாவில் செய்ய போகிறேன். இந்த பீட்சா பேஸில் நம்ம ஈஸ்ட் யூஸ் பண்ணாமல் பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். 2 கப்புக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பைகார்பனேட் சோடா, தட் இஸ் குக்கிங் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் தேவைக்கேற்ற சால்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஃப்ளேவரிங்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஒரேகானோன்றது ட்ரை ஹர்ப் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் இந்த ஒரேகானோ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம பீட்சாஸோட கூட எக்ஸ்ட்ரா சாஷேஸை கிடைக்கும், அது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஆலிவ் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக உங்கள் ஃபேவரட் ஆயில், ரெகுலர் குக்கிங் ஆயில் என்ன இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்க போகிறோம். இது பிசைஞ்ச உடனே சாஃப்டாக வராது, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சோன்னா நல்ல சாஃப்டாக ரவுண்டான பால் வந்துடும். அந்தளவுக்கு நம்ம பிசையணும். டோட்டல் டைம் பார்த்திங்கன்னா இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அண்ட் ஒரு 10 நிமிஷம் இது ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறினா அவசியம் இல்லை. இந்த 10 நிமிஷத்தில் நம்ம குயிக்காக பீட்சா சாஸ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பீட்சா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அது வரைக்கும் இது கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம இதை நல்லா கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். பீட்சா சாஸ்க்கு நமக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு கேப்சிகம், அப்புறம் ஒரு 2 சின்ன சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 பீட்சாஸ்க்கு போதுமான அளவாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் பீட்சா பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பீட்சாஸ்க்கு இந்த பீட்சா சாஸ் போதும். இப்போ கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கலாம். கடாயில் நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு அதில் பூண்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்ல பச்சை வாசனை போன பிறகு அதில் கொடமிளகாவும் கேரட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கேரட் சேர்க்கறதுனால நமக்கு நல்ல கலரும் வரும். அட் த சேம் டைம் நல்லா வந்து திக்னஸ் இருக்கும் நமக்கு சாஸில். இல்லைன்னா ரொம்ப ரன்னியாக இருக்கும் சாஸு. கொஞ்சம் திக்னஸ்க்காக நம்ம இந்த கேரட் சேர்த்துருக்கோம். ப்ளஸ் அதில் கொஞ்சம் நியூட்ரிஷனல் வேல்யூ நமக்கு சேரும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகி வர வரைக்கும் நம்ம இது கொஞ்சம் வதக்கி நம்ம ஆற வச்சுக்கலாம். இந்த பீட்சா சாஸ்க்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பேசில் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ட்ரைட் பேசில், நம்ம ஃப்ரெஷ் பேசில் கிடச்சதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம துளசி வெரைட்டி தான் பேசில் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வகையில் பேசில் வந்து பார்த்திங்கன்னா சாலட்ஸில் இந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் பெப்பர் சேர்த்து நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம இது வதக்கி குக் பண்ணிக்கலாம். இது குக் பண்ணி வர்றதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் ஆச்சு. நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நம்ம நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம பீட்சா சாஸ் ஆடுறதுக்குள்ளே பீட்சாக்கு வேண்டிய டாப்பிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி வெஜிடேரியன் பீட்சா பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் கேப்சிகம், கொடமிளகாய், நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி ரெட் கலர் நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த கொடமிளகாய் எல்லாமே வந்து மெலிசா சன்னமாக நம்ம நறுக்கிக்கலாம்.
இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் இல்லைன்னா மஷ்ரூம்ஸ் இல்லைன்னா பெப்பரோனிஸ் இந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து கேப்சிகம், ஆனியன் அண்ட் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் அண்ட் ப்ளஸ் கொஞ்சமாக பிளாக் ஆலிவ்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் மேலே வந்து எல்லாரோட ஃபேவரட் கொஞ்சமாக சீஸும் ஆட் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறிட்டுருக்கு. இது ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். இது நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இந்த பீட்சா சாஸ் வந்து ரெடி இல்லை இன்னுமே. நம்ம அது பீட்சா சாஸ் இன்னும் கொஞ்சம் திக்கன் பண்ணணும். அதனால அதே பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு திக்காகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் குக் பண்ண போகிறோம். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். இந்த டொமேட்டோ சாஸ்க்கு பதிலாக உங்ககிட்ட டொமேட்டோ பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பீட்சா சாஸ் ரெடி. பார்த்தீங்கன்னா இப்போ திக்காகிடுச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தோடனே நம்ம இது ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சிடலாம். இப்போது நம்ம பீட்சா பண்ண போகலாமா? நிறைய பேருக்கு அவன் இல்லாதவங்களுக்கு எப்படி பீட்சா வந்து தவால பண்ணுறதுன்னு சிம்பிளாக காமிக்கிறேன். இந்த மாவு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷமாக ஊறிட்டுருக்கு. இந்த அளவுக்கு ஊறினா போதும். இப்போ நம்ம நல்லா வந்து கையில் தட்டிக்கலாம். இது வந்து நம்ம ரோலர் பின்னில் கூட நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி கூட தேய்க்கலாம். பட் ஆனால் கையில் தட்டும்போது இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேண்டிய திக்னஸும் வந்து ஈவனாக வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ்னால ஈஸியாக கையிலேயே தட்டிடலாம். நல்லா அகலமாக பரப்பி விட்டுட்டு இந்த அளவுக்கு திக்னஸ் வந்த அப்புறமா ஒரு ஃபோர்க்லேயோ இல்லைன்னா கத்திலேயோ வந்து நம்ம கொஞ்சமாக ப்ரிக் பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுனால மாவு ஈவனாக வந்து குக் ஆகும். அதே நேரத்தில் சாஸ் கூட பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக சோக் ஆகி நல்லாயிருக்கும். இது தவால பண்ணும்போது நல்ல கனமான பாத்திரமோ இல்லைன்னா ஒரு பேன் இல்லைன்னா வந்து ஒரு கடாயிலையோ நம்ம இது பண்ணலாம். பண்ணும்போது சிம்மில் வச்சு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு நம்ம ப்ரிக் பண்ணியிருக்கிற இடம் வந்து மேலே ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி வச்சிருந்த பீட்சா பேஸ் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பேன் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது, ரொம்ப லோ ஹீட்டில் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் குக் ஆன பிறகு நம்ம வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ப்ரௌனாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த பீட்சா பேஸை திருப்பி போட்டுக்கலாம். பீட்சா பேஸை திருப்பி போட்ட பிறகு நம்ம குக்கான சைடில் நம்ம வீட்டில் இப்போ செஞ்ச பீட்சா சாஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோம்மேட் பீட்சா சாஸ் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷன் ஆஃப் பீட்சா பேஸ் நீங்கள் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மில்லட்ஸில் வர்றது சிறுதானியங்கள் எல்லாம் இருக்கிற மல்டி கிரெயின் ஆட்டா, அந்த மாதிரி ஆட்டாவும் கிடைக்கிது இப்போல்லாம். ஸோ அந்த மாதிரி ஆட்டாலும் நீங்கள் செய்யலாம், ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா ராகியும் வந்து அண்ட் ப்ளஸ் கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி செஞ்சாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் சோடியம் பைகார்பனேட் அண்ட் பேக்கிங் பவுடர் போட்டு செய்யும்போது உங்களுக்கு அந்த ஸ்லைட்டாக அந்த ஃப்ளஃபினஸ் கிடைக்கும், அந்த பீட்சாக்கு வேண்டியது. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் ட்ரை பண்ணலாம். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேவரட் டாப்பிங்ஸ் என்னென்ன இருக்கோ நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆனியன், கேப்சிகம், அப்புறம் கொஞ்சமாக வந்து ஆலிவ் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஃப்ரோசன் கார்ன் வந்து சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் கார்ன் இருந்ததுன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் மேலே குக்காக இருக்கிறதுனால கீழே மட்டும் குக் ஆனால் போதும். இப்போது வேண்டிய அளவு சீஸ் வந்து மேலே தூவி விட்டு நம்ம இது க்ளோஸ் பண்ணி சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் to 6 மினிட்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணி நம்ம இதை குக் பண்ணிக்க போகிறோம். ஆனால் மறக்காமல் ஹீட் பார்த்தீங்கன்னா த லோவஸ்ட் ஹீட் எந்த பாசிபிளோ அதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பீட்சா பேஸ் வந்து நல்ல தரவாக குக் ஆகும். அட் த சேம் டைம் பீட்சா மேலே இருக்கிற சீஸும் நல்ல மெல்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம பீட்சா ஆன் தவா ரெடி. சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, பேஸும் நல்லா தரவாக குக் ஆகிடுச்சு. கொஞ்சமாக மேலே வந்து ஒரேகானோ அண்ட் காரத்துக்கு வேணால் சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம தூவிக்கலாம்.
ஒரு யம்மியான ஈஸியாக வீட்லேயே அவன் இல்லாமல் பீட்சா வந்து பார்த்திங்கன்னா தவாலேயே வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு மீடியம் சைஸ் பீட்சா நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெரிய சைஸ் பீட்சா வேணும்னா பெரிய தவாவில், கொஞ்சம் அகலமான தவாவில் பார்த்தீங்கன்னா செஞ்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது we are going to make pizza in the oven. எனக்கு பீட்சா ட்ரே தனியாக எதுவும் இல்லை, நான் எதுவும் வாங்கலை. நான் வந்து ஒரு கேக் டின் பேஸ் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் எனி அலுமினியம் பேஸ்டு ட்ரே ஒரு பேஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அவனில் வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அந்த டின்னில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதே மாதிரி நம்ம மாவு வந்து நல்ல மெலிசாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம ஈஸ்ட் யூஸ் பண்ணாதனால பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நேரம் ஆகாது இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு. 10-15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆகிடும். அட் த சேம் டைம் இது வந்து தின் க்ரஸ்ட், இந்த அளவுக்கு தின் க்ரஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த ரெசிபி இஸ் பெஸ்ட் ரெசிபி. நீங்கள் ஈஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம பீட்சா ஹட் டாமினோஸில் வர மாதிரி ஃப்ளஃபியான க்ரஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ரெசிபி பார்த்தீங்கன்னா குவிக்காக பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் செய்கிறதுக்கு அண்ட் ரொம்ப நேரம் ஊற வச்சு ப்ரிப்பரேஷன் டைம் ரொம்பலாம் ஆகாது. ஸோ இப்போ டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேவரட் டாப்பிங்ஸ் அதே மாதிரி பீட்சா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு மேலே உங்கள் ஃபேவரட் பீட்சா டாப்பிங்ஸ் என்னென்ன இருக்கோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் இது கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுங்கிறதுனால கொஞ்சம் ஹாலபினோ பெப்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் சீஸ். ஆல்ரெடி அவன் நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து இப்போ கிரில் மோடில் ஒரு 5 to 7 minutes வந்து நான் கிரில் பண்ண போகிறேன். சூப்பராக நம்ம பீட்சா ரெடி ஆக போகுது. தட்ஸ் இட். நம்ம பீட்சா இந்த அவன் இஸ் ரெடி. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக அந்த மேலே இருக்கிற ப்ரௌனிங்காக இருக்குது. நம்ம தவாவில் பண்ணும்போது இந்த அளவுக்கு ப்ரௌனிங் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அவனில் பண்ணி எடுக்கும்போது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து இன்னும் நல்லா மெல்ட் ஆகி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ப்ரௌனிங் இருக்கும். ஒரு நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். சூப்பரான பீட்சா இந்த அவன் ரெடி. நம்ம இப்போ பீட்சா ஆன் தவால பார்த்தோம், பீட்சா ஆன் அவன் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு சூப்பரான ஹவாயியன் ஃப்ரூட் பீட்சா பார்க்க போகிறோம். இட்ஸ் மை பர்சனல் ஃபேவரட். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னோட சாய்ஸ் ஆஃப் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்பிள்ஸ், அப்புறம் வந்து பைனாப்பிள். இதுக்கு பதிலாக நீங்கள் பியர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ப்ரொமோகனட்ஸ் யூஸ் பண்ணலாம். வேறு சாய்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரன்ச்சியாக எனி ரெட் ஆப்பிள், கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாம் ஸ்லைஸ் பண்ணி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹோம்மேட் பீட்சா சாஸில் வந்து மேரினேட் பண்ண போகிறோம். இதோட சேர்த்து இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் சம் பன்னீர், இல்லைனா வந்து நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம், சாசேஜஸ் இதெல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் சிக்கன் ஒரு இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணும்போது நல்லா குக் பண்ணி மீட் தான் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். குக்கர்லேயோ இல்லை கிரில் பண்ணி ஷ்ரெட் பண்ணி ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் காரத்துக்காக நான் வந்து கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் ஊறத்துக்குள்ளே நம்ம வந்து பீட்சா பேஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே பீட்சா பேஸில் கொஞ்சமாக லைட்டாக க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவு வந்து பார்த்திங்கன்னா கையிலேயே நல்ல அகலமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டும்போது நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் மாவு. ரோல் பண்ணுறதை விட கையில் வந்து தட்டி எடுத்திங்கன்னா பீட்சா எப்போவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிக் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஹோம்மேட் பீட்சா சாஸ் வந்து மேலே தடவிக்கலாம். இந்த ஹவாயியன் ஃப்ரூட் பீட்சாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் இதில் கொஞ்சம் பார்பிக்யூ சாஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹவாயியன் ஃப்ரூட் பீட்சா. இப்போது மேலே உங்கள் ஃபேவரட் டாப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அஃப்கோர்ஸ் கொஞ்சம் சீஸ் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம இது கிரில் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ப்ரீ ஹீட்டட் அவனில் ஒரு 5 to 7 minutes நம்ம கிரில் மோடில் இது கிரில் பண்ணிக்கலாம். நம்ம ஹவாயியன் ஃப்ரூட் பீட்சா ரெடி. இப்போ இது கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது செஞ்சிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி தவால பண்ண பீட்சா பார்த்தீங்கன்னா 2 பீஸ் காலி. இன்னும் கொஞ்சம் we have some leftover pizza sauce இருக்கு. நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
அடுத்து நம்ம வந்து இன்னொரு ரெசிபி வந்து குயிக்காக ப்ரெட்டில் வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக பீட்சா வந்து பண்ணுறது இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீட்சாஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண கேப்சிகம், ஆனியன், ஆப்பிள், பைனாப்பிள் இதெல்லாம் வந்து லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கு. நான் யூஸ்வலி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவேன்னா ஒரு சாலட் மாதிரி பண்ணிடுவேன். ஆல்வேஸ் பீட்சா வந்து எங்கள் வீட்டில் சாலடோட தான் வந்து இட் ஷுட் பி ஈட்டன். அது வந்து இட்ஸ் அ ரூல் நம்பர் 1. தனியாக பீட்சா வந்து கொடுக்கவே மாட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சமாக ஐ ஹேட் சம் குக்கும்பர், பார்ஸ்லே இல்லைன்னா வந்து கொத்தமல்லி இந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட நம்ம போடலாம். அதில் கொஞ்சமாக லெமன், ஆலிவ் ஆயில், கொஞ்சமாக காரத்துக்கு பெப்பர் இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி சால்ட் போட்டு நம்ம கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஸ்லைட்டாக டாஸ் பண்ணி இது நம்ம சாலடை நம்ம சாப்பிடலாம். அவ்வளோதான், நம்ம பீட்சாவும் ரெடி, நம்ம சாலடும் ரெடி. இந்த மாதிரி எங்கள் Thursday ஈவினிங் வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா இனிதாக முடிந்தது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வுட் லவ் டு ஹியர் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த ரெசிபி இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். See you again இன்னொரு எக்ஸைட்டிங் ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். பாய்.